ஒரு நாள் ஒரு அழகான காடு இருந்தது. மரங்கள், பூக்கள், பறவைகள் எல்லாமே அந்த காட்டை மகிழ்ச்சியாக்கின. அந்த காட்டில் ஒரே ஒரு சிறிய அணில் வாழ்ந்து வந்தது. அது மகிழ்ச்சியானதும் உழைப்பானதும். அந்த உழைப்பான அணில் தினமும் மரங்கள் ஏறி நிறைய காய்கறிகளை சேகரித்து தன் கூடையில் வைத்து கொண்டது. இது குளிர்காலத்திற்கு உதவும் என்று எண்ணி அதற்காக முன்கூட்டியே தயார் செய்தது அந்த அணில். அதே காட்டில் ஒரு சோம்பேறி எலியும் இருந்தது. அது மிகவும் சோம்பேறியாகவும் இருந்தது. நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு நாட்களை கழித்து வந்தது. அணில் அதைக் கண்டு சிரித்தது. இப்போது நீ உழைத்தால் பின்னாடி சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொன்னது. அணில் தன் கூடையில் நிம்மதியாக இருந்தது. ஆனால் எலிக்கு உணவு கிடைக்கவில்லை. அது பசியால் வாடியது. பசி தாங்க முடியாத எலி அணிலிடம் ஓடி வந்து அணில் சிரித்தபடி தன்னுடைய கூடையில் இருந்தது. நான் உழைச்சதுனாலதான் இப்போ சந்தோஷமா இருக்கிறேன். ஸோ நீயும் சந்தோஷமா இருக்கலாம் என்று சொன்னது. எலி தன் தவறை உணர்ந்து கொண்டது. இனிமேல் நானும் உழைப்பேன் என்று வாக்கு உரைத்தது. இந்த கதையில் என்ன தெரிந்தது என்றால், உழைத்தால் வெற்றி நிச்சயம்.